பிரியமானவர்களே, இன்றைய இறை வார்த்தையாகிய தொடக்க நூல் அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 9-15 மற்றும் 20, எபேசியர் அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 3-6 வரை, 11-12, லூக்கா அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 26-38 வரை உள்ள வசனங்களை வாசித்து சற்று நேரம் தியானிக்கலாம் வாங்க. இந்த இறை வார்த்தைகளை நான் வாசித்த போது 3 தலைப்புகள் எனக்கு இதில் தென்பட்டது. பிரியமானவர்களே, முதலாவதாக பாவத்தின் விளைவும் கடவுளின் திருப்பணியும். தொடக்க நூல் அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 9-15 மற்றும் 20. தொடக்க நூல் என்றால் ஆதியாகமம். ஆண்டவர் படைத்த முதல் மக்களாகிய ஆதாமும் ஏவாளும் பாம்புடைய வஞ்சகத்திற்கு பலியாகி பாவம் செய்தார்கள். ஆதலால் ஆண்டவர் அதை விசாரித்து பாம்புக்கும் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சாபம் கொடுக்கிறார். பாம்பிடம் சொல்கிறார், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் என்று ஆண்டவராகிய தேவன் கூறுகிறார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை சாத்தானுக்கும் மரியாளின் கருவின் வழியாக உலகத்தை மீட்ட கிறிஸ்துவுக்கும் இடையேயான போராட்டத்தை நமக்கு சொல்கிறது. பாவம் உலகத்துக்கு வந்தாலும் தேவனுடைய கிருபையால் இரட்சிப்பு என்னும் திட்டத்தை நமக்கு அளித்தார். இது நம்முடைய பாவங்களை மன்னிக்க தேவனின் கிருபை எவ்வளவு வலிமையானது என்பதை நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஆதலால் நம் படைத்த ஆண்டவருக்கு எதிராக யார் எந்த சூழ்ச்சி செய்தாலும் அந்த சூழ்ச்சியில் விழாமல் நாம் ஆண்டவரிடம் மன்றாடி வாழ வேண்டும். ரோமர் அதிகாரம் 5 இறை வார்த்தை 12 வாசித்து பாருங்கள். ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது. ஆதாமாகிய அந்த ஒரு மனுஷனால் உலகத்தில் தலைமுறை தலைமுறையாக பாவம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இது மரணத்தில் போய் முடிகிறது என்பதை இந்த வசனம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. யோபு 7ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, மேகம் பறந்து போகிறது போல பாதாளத்தில் இறங்குகிறவன் இனி ஏறி வரமாட்டான். அவன் தன்னுடைய வீட்டுக்கு திரும்ப மாட்டான். அவனுடைய ஸ்தலத்தை அறிய மாட்டான். பாவம் செய்கிறவர்கள் இப்படி போகிறார்கள், பாதாளத்தில் ஏறி வர முடியாத அளவுக்கு அனுபவிக்கிறார்கள் என்பதை நமக்கு இந்த வேத வசனம் சொல்கிறது. ஆதலால் பிரியமானவர்களே, பாவம் செய்யாமல் நாம் எப்பொழுதும் பரிசுத்தமாக வாழ வேண்டும். இரண்டாவதாக, நம்மை தேர்ந்தெடுத்த கடவுளின் கிருபை. எபேசியர் அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 3-6, 11 மற்றும் 12. திருத்தூதர் பவுல் சொல்கிறார், கடவுள் நம்மை உலகம் தோன்றுவதற்கு முன்பே கிறிஸ்துவின் வழியாக தெரிந்தெடுத்து கொண்டார். இதுக்கு அர்த்தம் என்னவென்றால், தேவனின் மகிமைக்கு நாம் அங்கீகாரம் அடையும்படியாக இந்த திட்டம் நமக்குள் நிறைவேறியது. தேவனுடைய திட்டத்தில் நாம் அனைவருக்கும் முக்கிய பங்கு இருக்கிறது. தேவன் எப்போதும் நம்மை நேசிக்கிறார் என்பதே இதன் ஆழமான கருத்து. நாம் வாழ்க்கை தேவனுடைய ஆசீர்வாதங்களால் நிரம்பியதாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, வாசித்து பாருங்கள். 2 தீமத்தேயு அதிகாரம் 1 வசனம் 9. ஆண்டவர் நம்முடைய கிரியையின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்தமாக வாழ அழைக்கிறார் என்பதை இந்த இறை வார்த்தை நமக்கு தெள்ள தெளிவாக கூறுகிறது. யோவான் அதிகாரம் 15 இறை வார்த்தை 16 பார்க்கும்போது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன் என ஆண்டவர் சொல்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இறை வார்த்தையில் நாம் பார்க்கும்போது ஆண்டவர் தான் நம்மை தெரிந்து கொண்டார்.
நாம் ஆண்டவரை தெரிந்து கொள்ளவில்லை. நாம் பிதாவாகிய தேவனிடத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எதை கேட்டாலும் தருவேன் என்கிறார். அதற்கு அர்த்தம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை நாம் பறைசாற்றும் போதும், தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து பிறருக்கு நாம் உதவி செய்யும் போதும், நாம் எதை கேட்டாலும் ஆண்டவர் நமக்கு தருவார். நாம் பிறருக்கு கனி கொடுக்கும் விதமாக இருக்க வேண்டும். நம்மில் அந்த கனியாகிய இறை வார்த்தை நிலைத்திருக்க வேண்டும். அப்போதுதான் நம் ஆண்டவர் நம்மோடு நிலைத்திருப்பார். இதையே இந்த இறை வார்த்தை நமக்கு அறிவுறுத்துகிறது. மூன்றாவதாக, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றிய மரியாள். லூக்கா அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 26 38 வரை உள்ள வசனங்களில் நாம் பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு செய்தியை கொண்டு கேப்ரியல் தூதர் மரியாளை சந்திக்கிறார். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர் என்று சொல்கிறார். இந்த அறிவிப்பு மிக பெரிய வரலாற்று திருப்புமுனையாகும். மரியாள் பயந்து இது எப்படி நடக்கும் என கேட்டாலும், தன்னுடைய தாழ்மையான குணத்தினால் ஆம் என்ற வார்த்தையின் வாயிலாக ஆண்டவரின் திட்டத்தை நிறைவேற்ற அனுமதி அளிக்கிறார். பிரியமானவர்களே, இது தேவனுடைய ஒவ்வொரு திட்டத்திற்கும் நம்முடைய உடன்படிக்கை முக்கியமானது என்பதை கற்றுத்தருகிறது. நாம் நம்முடைய தேவனின் சித்தப்படிதான் நடக்க வேண்டுமே தவிர, நமக்கு இஷ்டப்படி நாம் எதிலுமே நடக்க கூடாது என்பதை நமக்கு அறிவுறுத்துகிறது. மத்தேயு 1:21 கூறப்பட்டுள்ளது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் தமது ஜனத்தின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்ததே நம்முடைய பாவங்களை ரட்சிப்பதற்காக. கலாத்தியர் அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 4:5 வாசிக்கும் போது, நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்வதற்காக காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்திற்கு பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நமக்காக பிறந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அறியாமையால் அவரை ஒப்பு கொடுத்து கொலை செய்ய வைத்தோம். ஆனால் அவர் நமக்காகவே, நம்மை ரட்சிப்பதற்காகவே மீண்டும் வரப்போகிறார். இனி நாம் தவறு செய்யக்கூடாது. நாம் அவருக்காக காத்திருக்க வேண்டும். யோவான் 4:24 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் எப்பொழுதும் தேவனை உண்மையோடு நேசிக்க வேண்டும். மத்தேயு 4:4 சொல்லப்பட்டுள்ளது, மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையாலும் வாழ்வடைவான் என சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலேயும் நாம் வாழ்வடைவோம். நம்முடைய வாழ்க்கை மாற்றமடையும். கலாத்தியர் 5:22-23 வாசித்து பாருங்கள். நாம் ஆவியின் கனிகளில் வாழ வேண்டும். ஆவியின் கனிகளில் வாழ்ந்தால் நமக்கு ஆண்டவருடைய கிருபை நிச்சயம். 1 தெசலோனிக்கேயர் 5:17 சொல்லப்பட்டுள்ளது, இடைவிடாமல் ஜெபியுங்கள். பிரியமானவர்களே, விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும், இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வார். ரோமர் 12:2 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் இந்த உலகத்திற்கு ஏற்ற வேஷம் தரிக்காதுங்க. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரண சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். பிரியமானவர்களே, நன்மை எது தீமை எது என்பது நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். நம் ஆவியில் உண்மை உள்ளவர்களாக புதிதாக மறுரூபமாக வேண்டும். ஆண்டவருக்குள் மன மாற்றம் அடைய வேண்டும். இதற்காக நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். நான் என்றைக்கும் எப்பொழுதும் கூறுவது, விழித்திருந்து ஜெபிப்போம், இடைவிடாமல் ஜெபிப்போம். ஸ்தோத்திர பலிகளை சொல்லுங்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் இருப்போம். கிறிஸ்தவர்களாக அல்ல,
கிறிஸ்துவுக்குள் வாழ்வோம். ஆண்டவர் இந்த ஒவ்வொரு வார்த்தைகளின் வாயிலாக நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்து ரட்சித்து வழி நடத்துவாராக. ஆமேன். என்றும் அன்புடன் லைலா ஜேசுபாலன்.